பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியும் கன மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் என்னுடைய வார்த்தையை நாம் சமூக பத்து செய்திக்குள்ளாக நாம் தியானித்து இந்த அப்பத்தை புசித்து வருகிறோம். முதல் வாரத்திலே எதை குறித்து பார்த்து வருகிறோம்? சுவிசேஷம். தேவனுடைய வார்த்தையை அறியாத ஜனங்களுக்கு கொண்டு தேவனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் என்ன பண்ணுறோம்? மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இரண்டாவது வாரத்தில் அந்த ஆத்தும ஆதாயம், எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது வாரத்திலே ரிச்சிப்பை குறித்து பார்க்கிறோம். எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கேட்டிருக்கிறோம். ஆத்தும ஆதாயம் நம்மளை பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட நாம் இப்போ என்னவாக வேண்டும்? சீஷனாக வேண்டும். இது அந்த சீஷனாக நாம் மாறாவிட்டால் நிச்சயமாக அது வருகைக்கு போவதென்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நம்முடைய குணாதிசயங்கள், அதாவது நம்முடைய கேரக்டர் இயேசுவை போல் மாற வேண்டும். அவர் கூட இருந்த 12 சீஷர்களும் எப்படி இருந்தாங்க? அவர் இருக்கும் பொழுது அவர் மாதிரி இல்லை. ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற பொழுது அதன் பிற்பாடு ஆவியானவர் ஏவுதல்படி, ஆவியான உணர்த்துதல்படி, அவர் வழி நடத்துதல்படி நடந்து தேவனை போல இயேசுவை போல மாறி தன் குணாதிசயங்களை இயேசுவை போல் காண்பித்தார்கள். இப்போ நாம் இன்னைக்கு அவருடைய சீடராய் நாம் மாற வேண்டும். ஏதோ வார்த்தையை கேட்டுட்டு போகிறது, திரும்பி வந்து வார்த்தையை கேட்கிறது, திரும்பி போகிறது, அந்த மற்ற 6 நாளும் யார் போல இருக்கிறது என்பது நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயமே எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. அநேகர் கேலி செய்யும், கிண்டல் செய்யக்கூடியதான ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் மாறிட்டு இருக்கு இன்றைக்கி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மத்தியிலே நாம் சீஷர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், அவருடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் அவரை பின்பற்றுவது மட்டுமல்ல, என்னது? அவரை பின்பற்றுவது மட்டுமல்ல, அந்த குருவின் சுவாபங்களையும் என்னது கொள்கைகளையும் அப்படியே தன் வாழ்க்கையில் செய்பவன் தான் யார்? சீஷன். இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோமா இல்லையான்றது நம்ம அவருடைய வாழ்க்கையில் தான் தெரியும் எல்லாத்துக்கும். அதில் நிச்சயமாக அதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாட்டு பாடுறோம், ஓ இயேசுவே என் கூடவே இரும், அவ்வளோதான். என்ன இது? ஓ இயேசுவே கூடவே இரும், அவ்வளோதான். நான் அவரை போல் உங்களை போல் நான் மாற விரும்பலாம், ஆனால் நீ கூட இருந்து நான் கேட்குறத மாத்திரம் செய், வேற ஒன்று நீ ஒன்றும் செய்வேன். நீங்கள் எதுவுமே பேச வேணாம், கூட இருந்து நான் கேட்குறத செஞ்சுக்கிட்டே வந்தால் போதும். எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி பாட்டு பாடுறதுனால, அவரை ஆராதிக்கிறனால, அவரை துதிக்கிறனால எதுவுமே என்ன பண்ணாது, நம்மளைய வருகைக்கு கூட்டிகிட்டு போகாது. ஆராதனை வந்துட்டோம், நல்லா துதிச்சிட்டோம், பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்திட்டோம், தேவ செய்தியை கேட்டுட்டோம், திரும்பி மற்ற 6 நாளில் எப்படி இருக்கிறோம்? அதான் முன்ன சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை தேவன் வரமாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வரவே மாட்டார். மிச்சம் 6 நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, சிந்தியா சொன்னது போல் தூங்கிட்டு என்ன பண்ண எந்திரிக்க முடியாது. சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா எந்திரிக்க முடியாது. அதனால் ஆண்டவருக்கு அவர் பின்னாலே
செல்வது மாத்திரமில்லாமல் அவரை போல மாற வேண்டும். எடுத்து வாசிப்போம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 24. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அழைப்பை விடுவிக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால். நல்லா கவனிக்கணும். விரும்பினால் என்ற சொல் மிகவும் முக்கியமாக அங்கே பார்க்கப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன ஒரு அழைப்பு, அதாவது யாராவது என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால், நான் சொல்லுகிறார், யாராவது என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால் அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டு என்னுடைய குணாதிசயம், அதாவது இயேசுவின் குணங்களை கற்றுக்கொண்டு அவர் நடந்த பாதையில் எல்லாரும் நடக்க வேண்டும். அதாவது யாரெல்லாம் சீஷராக விரும்பினால், கட்டாயம் படுத்தல் அவர் விரும்பினால், நீ உண்மையாக என்னை பின்பற்ற விரும்பினால், உன் வாழ்க்கை முழுவதும் விரும்பினால் எனக்கு கொடு. நான் சொல்றாரு, விரும்பினால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விரும்பினால்ன்றது என்னன்னா, ஆசைப்பட்டால். என்னது? இயேசுவை போல மாற நீ ஆசைப்பட்டா, இல்லை விருப்பம் இருந்தால் நீ என்ன பண்ணணும்? விருப்பம் நமக்குள் வந்துருச்சுன்னா அவர் போல மாறிதான் ஆகணும். இங்கே இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அதில் 3 காரியம் சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்றாரு, முதல் காரியம் கட்டாயம் அல்ல. என்ன சொல்லுகிறார்? கட்டாயம் அல்ல, சுதந்திரம், உங்களுடைய ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றாரு. இயேசு யாரையும் என்ன பண்ணல, இங்கேயும் வற்புறுத்தி யாரையும் இழுக்கவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, கட்டாயம் வாங்கல் அப்படின்னு இழுக்கலை யாரையும். சொன்னார், சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அவருடைய மரண பிறந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணார்? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு, மிருதல் அக்கிரம் பாவங்களை விட்டு விட்டு இயேசுவை பின்வர வாங்க வாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, கட்டாயப்படுத்தலை. சொன்னார். கேட்டவன் எவனோ பிழைச்சான், கேட்காத எவனோ போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். அப்போ இயேசு யாரையும் கட்டாயப்படுத்த என்ன பண்ணல, பின்பற்றி சொல்லவில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வா. என்னது? உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வா என்று மனிதனுடைய சுய விருப்பத்திற்கு, அதாவது ஃப்ரீ சாய்ஸ் கொடுக்கிறார். அவர் மதிப்பளிக்கிறார். அதுக்கு அவங்களுடைய வில்லுக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்கிறார், ஃப்ரீ சாய்ஸ் கொடுக்கிறார். ஒன் சாய்ஸ், வரம் விரும்பினால் உனக்கு கொடுக்குறேன். உபாகமம் 30:19 எடுத்து வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ம் 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 இங்கே என்ன பண்ணுறாரு தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்கிறார் அவர்? உன் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன பண்ணுறாரா உனக்கு முன்னாடி வைக்கிறேன்பா. இட்ஸ் யுவர் சாய்ஸ், உன்னோட விருப்பம். கூல்ட்ரிங்க்ஸும் விஷத்தையும் பக்கத்தில் வச்சுட்டோம். நீங்களும் உனக்கு அதான். ஜூஸ் குடிச்சின்னா வாழலாம், விஷத்தை குடிச்சின்னா சாவலாம், அவ்வளோதான். முன்னாடி வைக்கிறார் நமக்கு முன்னாடி. விரும்பினால், என்னை பின்பற்ற வர விரும்பினால் நான் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்றார். வெளிப்படுத்தல் 3:20 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:20. ம் 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 இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், டெய்லி நம்மளுடைய வாசக்கதவு இருதயமாகிய கதவுல நின்றுகிட்டே தான் இருக்கிறார்.
நம்முடைய சீஷனாப்பதற்கு அவருக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன சொல்கிறாரு, இதோ நான் கதவின் முன் நின்று தட்டுகிறேன், யாராவது திறந்தால், விரும்பினால், ஆசைப்பட்டால், என்னை போல் மாற அப்படின்னா நான் உள்ளே வருவேன், இல்லாட்டி நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். இப்போ இன்றைக்கி அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கதவை நல்லா பூட்டி வச்சுக்கிறாங்க. நீங்கள் வெளியவே இருந்துட்டு நான் திறந்து கேட்கும் போது மாத்திரம் நீ எனக்கு கொடுங்க போதும், மற்றபடி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உள்ளே வர வேண்டாம், நான் உலகத்தின் ஆசைப்படி, உலக சிற்றின்படி, உலக எல்லா விதையும் நான் செஞ்சுக்கிறேன், நான் கேட்கும் போது மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க செய்யுங்க, உள்ளெல்லாம் வர வேண்டாம் செய்யுங்க அப்படிங்க தான் சொல்கிறோம். அப்போ நாம் திறக்க விரும்பினால்தான் அவர் உள்ளே வர விரும்புகிறார், வருவார். அது வரைக்கும் வரவே மாட்டார், வெளியே நின்றுட்டே தான் இருப்பார். அப்போ இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், அவர் சிஷ்யத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டு அவர் பின்னே செல்வதற்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறாரு, மனப்பூர்வமான அர்ப்பணிப்பு இருக்கும். உனக்கு கட்டாயம் அவர் கூப்பிட்டு வந்துட்டுனா அதுக்கு மனப்பூர்வமான அர்ப்பணிப்பு இருக்கணும். தேவன் எதிர்பார்ப்பது அடிமைத்தனமான கீழ்ப்படிதல் அல்ல. என்னது? அடிமைத்தனமான கீழ்ப்படிதலை அல்ல, மாறாக அன்பினால் வரும் அர்ப்பணிப்பு. ஏதோ யாரோ சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு போய் வேகமாக முழங்கால் படி போட்டு ஆண்டவரே நான் உங்களோட ஒன்றும் நடக்காது. அவங்க இருதயத்தில் மாற்றம் உண்டாகணும். ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாக தாழ்த்துக்கிறேன், என்னை எப்பா அவருக்கு நேராக போக பின்னே போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உண்மையாக அன்பாக அவர் எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை உணர்வு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த அர்ப்பணிப்பு சரியானதாக இருக்கும். இல்லையென்றா அது இருக்காது அப்படின்னு சொல்லுகிறார். அதான் ஒருவன் தன் முழு மனதோடு விரும்பி வரும்போது தான் அவனால் என்ன பண்ண முடியுமா, சிலுவையை சுமக்க முடியுமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவரால் சிலுவை எடுத்து அவ்வளோ அடி காயங்கள் பட்டதுனால அந்த சிலுவை எடுத்து சுமக்க முடியல. அங்கே பக்கத்தில் இருக்க ஒருத்தர் யார் வந்தாப்புல, ஒருத்தனை யாரு, பேதுருவா? கல்லன் இல்லைம்மா, சிலுவை யார் தூக்கி சுமந்தா? அவர் என்ன பண்ணாங்க, அவர் விருப்பம் இல்லை, அவருக்கு எடுத்துட்டு தூக்கி பலவந்தம் பண்ணி என்ன பண்ணாங்க, அவரை தூக்க வச்சாங்க. இன்னைக்கு யாரையும் பலவந்தம் பண்ணோம்னா என்ன ஆகாது, நம்ம சீஷர் ஆக முடியாது. கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டு போயிடுவோம், கடைசி வரைக்கும் அதை சுமந்துட்டே இருக்க மாட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான் கடைசியில், சரி நான் ஊரான சீமோன்னு அடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டாப்புல, அவ்வளோதான் செய்வோம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தூக்குவான், என்ன இது இவ்வளோ கனமாக இருக்குது, இவ்வளோ தான் இதை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் போகணுமா, நம்ம எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ துன்பம், ஐயோப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ட்ராப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். 2 கொரிந்தியர் 9:7 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கட்டாயம் அல்ல, அவரிடத்துல மாத்திரம்தான் தேவன் பிரியமையாக இருப்பார். மனப்பூர்வமாக நான் அர்ப்பணிக்கணும், அவரிடத்துல பின் செல்கிறேன், அவரை பற்றி கொள்ளுகிறேன், அவரோடு நான் இணைந்து நான் வாழ விரும்புகிறேன், அவரோடு நடக்கணும், அவரை போல மாறணுங்கிற அர்ப்பணிப்பு என்னவா இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். ஏதோ தானே கடமைக்கோ கட்டாயத்துக்கோ தேவனை யாரையும் நான் கூப்பிடல. இங்கே மத்தேயு 22:37 எடுத்து வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 22. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ஆண்டவர் சொல்லுகிறா பாருங்க, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் என்ன பண்ணோம், முழுசாக தான் கேட்குறோம். ஒன்றும் அது அறகுறையா காவாசிலாம் கேட்கல, மனப்பூர்வம்னா முழுமையாக தான். சீஷன் ஆகணும், சிலுவை எடுத்து சுமக்கணும், அவர் பின்னே போகணும், அவரை போல மாறணும்னா இன்னைக்கு நாம் எப்படி மாறணும்? எல்லாத்தையும் சும்மா அறகுறையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஓடுறது, எங்கடா திருச்சி ஓடுறதெல்லாம் இந்த வாழ்க்கை சீஷனுடைய வாழ்க்கை கிடையாது. ஸோ வாழ்க்கை கிடையாது, கரடு முரடான பாதை தான், முள்ளுள்ள பாதை தான், பயங்கர மோசமானதாக இருக்கும். 3வது காரியம், இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம், நிபந்தனையுடன் கூடிய அழைப்பு.
என்ன பண்ணுறாரு? ஒரு நிபந்தனையுடையனுக்குள்ளே, நீ என்னை பின்பற்ற விரும்பினா இதையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். நீ என்னை பின்பற்ற விரும்பினா இதையெல்லாம் செஞ்சு ஆகணும். அங்கே ஒரு கண்டிஷனை வைக்கிறார். அதாவது ஒரு இலக்கை அடைய விரும்புகிறவன் அதற்கான என்ன பண்ணணும்? விலையை கொடுக்க வேண்டும் என்று, அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நிபந்தனை வைக்கிறார். சரிங்களா? அந்த ஆசைப்படுறீங்களே, அதுக்கு தாகமாக இருக்கிறீங்களா, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. தாகம் எடுத்த உடனே டக்குன்னு தண்ணி வந்து வாய்க்குள்ள ஊற்றாது. என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்திரிச்சு போய் பைப்புலையோ இல்லை சொம்புலையோ எங்கேயா பிடிச்சி எடுத்து குடித்தா தான் தண்ணி உள்ளே போய் தாகம் தீரும். உட்கார்ந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஆசைப்பட்டால் மாத்திரம் அதுக்கான செயல்பாடுகள் உண்டு. அது சொல்ல விருப்பம் ப்ளஸ் ஆல், அதாவது ஆசை தாகம் ப்ளஸ் ஆல் என்ற விகுதி இருந்தால், அதாவது இஃப் என்ற நிபந்தனையை குறிக்க, அந்த கண்டிஷனை குறிக்குது. இருந்தால் இது ஒருவரின் மனப்பூர்வமான முடிவை சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியனின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடி ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. தெய்வத்தை வணங்குறதா இருந்ததுன்னா இப்படியே போயிருங்க. என்ன சேவிக்கிறதா இருந்தால் இந்த பக்கம் வாங்க. யோசுவாட்ட சொல்கிறாப்புல, அங்கே ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, தெரிந்தெடுத்துக்கோங்க யார் வேணும் யார் வேண்டாம். இந்த தெய்வம் வேணுமா இல்லை நான் வேணுமா? ஒன்றும் அவங்க ஒரு இதை நிபந்தனை கொடுக்குறாரு. இங்கே வந்தீங்கன்னா பிழைக்கலாம், ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். போகிற பாதை பயங்கரமாக இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு தேவன் சொல்லுகிறான். அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் அந்த விருப்பத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு கண்டிஷனை வச்சு அடுத்து அந்த வசனத்தில் மத்தேயு 16:24 அடுத்து என்ன சொல்லுது பாருங்க. என்ன? இதுதான் சீசுத்தத்தின் முக்கிய படிகள் ஒன்று சொல்றாரு பாருங்க. முதல் படி இது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவன் தன்னைத்தான் வெறுத்து என்ன கொடுக்குற பார்த்தீங்கன்னா, நீங்க கட்டாயமா இல்லை, வரல போனே கூப்பிடல, மனப்பூர்வமாக அர்ப்பணிப்பு இருக்கணும். மூணாவது கண்டிஷன் இருக்கு. நீ வந்துட்டீன்னா, விருப்பப்பட்டீன்னா, ஆசைப்பட்டுட்டீன்னா என்ன பண்ணணும்? முதல் படி தன்னைத்தான் வெறுத்து. என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து. இந்த தன்னைத்தான் வெறுத்து என்பது உலகப்பூர்வமாக எப்படி சொல்கிறாங்க? ஒரு நபர் தன் மீது தனக்கே ஏற்படும் கடுமையான வெறுப்பு, கோபம் அல்லது அதிருப்தியை குறிக்கும் வார்த்தையாக என்று சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? அதிருப்தி, கோபம், வெறுப்பு, கசப்பு. அதான் உலகத்தில் சொல்லி தன்னைத்தானே வெறுக்கிறாங்கன்னு எப்படி சொல்லிக்குவாங்க? எனக்கு கோபமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. அடிக்கடி கிருபா சொல்லுவாப்புல, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்மா, வெறியாக இருக்குன்னுமா. அப்போ அவனே என்ன பண்ணுறான்? வெறுக்கிறான், என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னைத்தானே என்ன பண்ணுறது? தாழ்த்தி கொள்வது அல்லது தன் செயல்களை நினைத்து தன் மீது வெறுப்பு கொள்வது இதன் பொருளாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எந்த சூழ்நிலைகளில் அதாவது பொதுவாக மனிதனுக்கு எந்த சூழ்நிலைகள் இந்த உணர்வு ஏற்படும் அப்படின்னா 3 விஷயத்தை அங்கேயும் சொல்றாரு. குற்ற உணர்ச்சி. என்ன சொல்றது? குற்ற உணர்ச்சி. நாம் அறியாமையோ இல்லை தெரிந்த ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டோம்னா, நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி என்று நம்மை நாம என்னாவது மன்னிக்க முடியாமல் தவிக்கும் போது இந்த தன்னைத்தானே வெறுக்கிறது. அதான் யூதாஸ் காரியத்தை நமக்கு தெரியும். குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யூதாஸ் என்ன பண்ணுறாப்புல? குற்ற உணர்ச்சினால என்ன பண்ணிட்டான்? தன்னையே மாண்டுகிட்டான். 2வது காரியம் தாழ்வு மனப்பான்மை, த லோ செல்ஃப் எஸ்டீம். 2வது என்ன நடக்கிறது? இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்ப்பது. அது
மற்றவர்களை தங்களை ஒப்பிட்டு பார்த்து தனக்கு திறமை இல்லை அல்லது தான் எதற்கும் தகுதியற்றவர் என்று தவறாக நினைத்து தங்களை தாங்களே வெறுப்பது. அது மற்றவங்கள்ட்ட ஒப்பிட்டு பார்க்கறது. இவங்க இன்னைக்கு அது நிறைய நடக்கிறது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இந்த குற்ற உணர்ச்சி வந்து அதுக்கப்புறம் தன்னையே வெறுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நான் தகுதியற்றவனா, நான் சரியானவனா, நான் ஒழுங்காக இருக்கிறவனா, என்னால் முடியுமா, இதை செய்ய முடியுமா, இதை பார்க்க முடியுமா, இதை பேச முடியுமா, நான் இங்கே நின்னோம்னா அதை எல்லாரும் என்னை மதிப்பாங்களா, இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. தேவன் பார்க்கிறாரா? இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனையே அதுதான். என்னை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க, என்னை மறந்துட்டு போகிறாங்க, என் மேலே அன்பே இருக்க மாட்டேங்குது, என் மூஞ்சை பார்த்துட்டு என்ன அசிங்கமாக இருக்குன்ட்டு ஒதுக்கிட்டு போகிறாங்களோ, என் மூக்கு இப்படி இருக்குன்ட்டு போகிறாங்களோ, என் கண்ணு இந்த பக்கம் பார்க்குறது அந்த பக்கம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம சொந்த மனைவி, கணவன், பிள்ளைகள் அவங்கள்ட்டே நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அவங்களுக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒருவேளை அப்படி இருப்பனோ, இப்படி வந்துடுமோ, இப்படியே கேட்டு 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 பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, முக்காவாசி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நமக்கு. மூணாவது, இயலாமை மற்றும் விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன். இயலாமை மற்றும் விரக்தி ஃப்ரஸ்ட்ரேஷன் நடக்குது. ஒரு கடினமான சூழ்நிலையை மாற்ற முடியாமலோ, தோல்விகளை சந்திக்கும் போதோ, அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியாமோ தன் மீது ஏற்படும் கடுமையான கோபம். என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம்? ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். இங்கிட்டு போகிறதா, அங்கிட்டு போகிறதா, இது நல்லதா, அது கெட்டதா, இப்படியே சொல்லி சொல்லி குழப்ப அந்த இடத்துல கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அதில் ஒரு விரக்தி வந்துடும். இப்படி தங்களை தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? இதெல்லாம் உலக மக்கள் எல்லாமே, இது உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்குது. ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்க கிறிஸ்துவ சொல்லிட்டு இருக்கிறவங்கள்ட்டையும் நடக்குது. இந்த பிரச்சனை இருக்குது. இந்த தன்னைத்தான் வெறுத்துங்கிறத எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுத்தல் அல்லது மறுதளித்தல், சுயத்தை வெறுத்தல். ஹீப்ரூவில் என்ன சொல்கிறாங்க? மறுத்தல், மறுதளித்தல், சுயத்தை வெறுத்தல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணுமா, நமக்குள் இருக்கிறதா அந்த சுயத்தை என்ன பண்ணணுமா, நமக்குள் இருக்கிறதா நான் என்கிற அகந்தை, ஈகோசியம் என்ன பண்ணணுமா, வெறுக்கணும் சொல்கிறாங்க. அதைத்தான் வெறுக்க சொன்னாங்களே ஒழிய நம்மளே நாமளே வெறுத்துக்கிட்டு நம்மளே குத்திக்கிட்டு அளவு குத்தி போயிட்டு செய்ய சொல்லலை தேவன் எதுவுமே. உனக்குள் இருக்கிற அந்த கெட்ட குணங்களை என்ன பண்ணுமா, விட வேண்டும். அந்த கெட்ட பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும். உனக்குள் இருக்கிற நான் என்கிற அகந்தை நீங்க வேண்டும். நாம் என்கிற அந்த சொல்லானது நமக்குள்ள வரணும்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப சுயத்தை விட தேவனுக்கு என்ன பண்ணணும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்ப ஈவுள்ள வெறுத்தல் என்பதுக்கு பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, குறைவாக நேசித்தல். அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த என்ன பண்ணணும், உதக்கி அதை குறைவா நேசிக்கணும்னு சொல்றாரு. அதை முன்னுரிமைப்படுத்தாதீங்க, அதை முதன்மையாக கொண்டு வராதிங்க. தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லைன்னு தேவனை முன்னுரிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தன்னைத்தான் வருது. சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நமக்கு அந்த டெம்டேஷன் வரும்போது என்ன பண்ணோம், வெறுக்கணும்னு சொல்கிறார். அதைத்தான், அதை விட்டு கொடுக்கணுங்கிறாரு. நமக்கு ஆசையாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறாரு, விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும். ஆண்டவர் எப்படி எப்படி எல்லா விஷயத்தையும் வெறுத்தாரோ அதே போல வெறுத்து நடக்கணும் அப்படி சொல்லுகிறாரு. அப்ப அந்த காரியத்துல இரண்டாம் இடத்துல தள்ளி போடணும் அப்படிங்கிறாரு. முதல் இடத்துல கொண்டு வராத, நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மானி உலகமான காரியத்தை கொண்டு முன்னாடி வைக்காத, முன்னுரிமை கொடுக்காத. அப்ப நீ தன்னைத்தானே வெறுக்கல அப்படின்னு சொல்லுகிறாரு. இதே கிரீக்ல என்ன சொல்றாங்கன்னா, பகைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பகைத்தல், கிரீக்கில் இந்த வார்த்தை என்ன சொல்ல, பகைத்தல். அதாவது உண்மையாக வெறுப்பது என்று அல்ல, அதாவது அந்த விஷயத்தை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையா அதை முன்னுரிமை படுத்தாத பகைச்சு என்ன பண்ணும், அந்த காரியத்தை, மனுஷன் அல்ல, நீங்க மனுஷனை தான் பகைச்சிட்டு இருக்கிறோம். அன்னைக்கும் பகைச்சு என்ன பண்றான், அவனை பின்னுக்கு தள்ளுறான். அவனை நேசிக்கிறத மறந்துட்டு மனுஷனை பின்னுக்கு தள்ளுறான். அதான் மற்றவற்றை காட்டிலும் குறைவாக நேசிப்பது. என்னது? மற்றவற்றை காட்டிலும்
அதாவது என்னென்ன காரியங்கள் நம்ம வந்து பிடிக்கும் அப்படிங்கிற முன்னாடி வைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் குறைவாக நேசித்து பின்னாடி தள்ளி அதை தியாக மனப்பான்மையோடு அதை முன்னுரிமையை என்ன பண்ணும், மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னென்னத்தெல்லாம் முன்னுரிமை கொடுக்க தேவனை மறந்து மற்ற எல்லாம் கொடுத்தாலுமே என்னதான் அது, நீ ஒன்றை வெறுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். சிந்தியா சுத்திகரிப்பில் எடுத்துப்போது சோம்பேறி என்ன பண்ணுறான், முன்னுரிமை கொடுக்குறோம், தூக்கத்தை முன்னுரிமை கொடுக்குறோம். 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலை, அப்போ தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றத அர்த்தம். அந்த பழக்கத்தை கொண்டு வரலன்ற அர்த்தம். அப்போ அதை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், அதை பகைக்கணும். அந்த மாதிரி சோம்பலை பகைக்கணும், அதை வெறுக்கணும். அதை பண்ணாமல் நம்ம வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கடவுளின் கட்டளை, அதாவது தேவனின் கட்டளைக்கு முன்னால் தனது சொந்த ஆசைகளையும் ஈகோவையும் பின்னுக்கு தள்ளுவதுதான் தன்னைத்தான் வெறுத்ததாகவும் சொல்லுகிறது. ஆனால் நான் இப்போ இன்னைக்கு இந்த காலகட்ட சுதந்திர அகந்து என்ன பண்ணுகிறோம், நம்ம வெறுக்கிறதே கிடையாது. அனைத்து துன்பங்களுக்கு மூல காரணமே இதுதான், நான் என்கிற காரியம்தான். நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறபடி நடக்கணும், நான் சொல்கிறபடி தான் இங்கிட்டு போகணும் வரணும், நான் சொல்கிறது தான் சட்டம், இதுதான் நீ செய்யணும் அப்படின்ற அந்த அகந்தை இருக்கிற வரைக்குமே அழிவு தான், நிச்சயம் அழிவு தான் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் ஒரு மனிதன் இயேசுவில் மாறணுமா என்று விரும்பினால் நான் என்கிற அந்த அகந்தை முற்றிலுமாக அழிய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இதை யூத மதத்தில் கபாலா என்ற ஒரு தத்துவத்தில் தன்னைத்தான் என்ற வார்த்தையை என்ன சொல்கிறார் என்றால்னா சுயத்தை பூஜ்யமாக்கணுமா. நமக்குள்ள இருக்க சுயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுயத்தை பூஜ்யமாக்கணும், அது ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் அந்த சீஷத்துவத்தில். அந்த சீஷனாக மாறுவதற்கு நாம் அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த சீஷத்துவம் மாறுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சீஷனாக மாறுறதுக்கு இன்னைக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்குறோம், கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் நம்ம அந்த படிக்கட்டு இறங்கும் போதே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய சுயம் வெளியே வந்துடுது, நம்முடைய சுயநலம் வந்துடுது, நம்முடைய நான் என்கிற அகந்தை வந்துடுது. இயேசுவில் மாறுறங்கிறது என்ன ஆகுது, பின்னாடி போயிடுது. முன்னாடி முன்னுரிமை எது வந்துடுது, உலகம் வந்துடுது. அப்போ அந்த இதெல்லாம் மாற்றணும்னா அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும், நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு உதாரணத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். ரூத் உண்மையான அன்பு காட்டினான். ரூத் தனது மாமியார் நகோமியை விட்டு பிரியாமல் என்ன சொன்னான், ஒரு மருமக என்ன பண்ணிட்டா, சொன்னோன்னே கேட்டுட்டு சரி இங்கே போனால் கஷ்டம்தான், யாருமே இல்லை, எந்த சொத்தும் இல்லை, எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா ஒரு மருமக போயிட்டாங்க. இன்னொரு மருமக என்ன பண்ணாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1:16 சொல்லுது, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்னைக்கு யார் இப்படி சொல்ல முடியும்? எதுவுமே இல்லை அந்த அம்மாட்ட இல்லை. எதை நம்பி அவங்க போயிருப்பாங்க? இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு துணிச்சலாக எப்படி அதை எடுத்திருக்க முடியும்? அப்போ அந்த இயேசுவின் அன்பு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. புறஜாதி ஆகிய பெண்ணாக இருந்தாலுமே அந்த உண்மையான அன்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால எவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை சொல்ல முடியுது பார்த்தீங்களா. நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். அப்போ இயேசு போகிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், போகணும். அவர் தங்குகிற இடம், அவர் எங்கெங்கே இருக்கிறோம் அந்த இடத்துல நம்மளும் இருக்கணும். அவருடைய ஜனங்கள் நம்முடைய ஜனங்கள். அந்த ஜனங்களை பகைக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது, கசக்கக்கூடாது, அவங்கள விரும்பணும். அப்போ உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம தீர்மானம் எடுக்க முடியுமா? அந்த மகளை போல், ரூத்தை போல இவ்வளோ அருமையாக அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இதே போல் ஆபிரகாமும் அவரும் இவ்வளோ சொத்து பத்து இருந்துச்சு. தேவன் ஒரே வார்த்தை சொன்னார், உன்னை பெரிய ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். அந்த விசுவாசிச்சு எதுவுமே இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் வெறும் அவங்களுடைய தகப்பன் எதை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தார், சிலையை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தார். அந்த வழியில் வந்தவர் தான் ஆபிரகாம் இருந்தார். அப்போ எந்த நம்பிக்கையில் அந்த சத்தத்தை கேட்டு அவர் வந்திருப்பார். இன்றைக்கி நம்ம சத்தத்தை கேட்கும் பொழுது நம்ம என்ன சத்தனே அதை ஒன்று நம்ம உணர முடியல. அன்னைக்கு அந்த தெய்வம் தான் பேசுகிறான்னு உணர்வை கேட்டு அவ்வளோ சொத்து பந்தங்களையும் உறவுகளையும் விட்டு தன் மனைவியை கூட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வேறு தேசத்துக்கு போயிட்டார். அவர் காண்பிக்க தேசத்துக்கு போனார்.
இன்னைக்கு நாம் இப்படி ஆயத்தமாக இருக்கிறோமா? மூணாவது பார்த்தார் எஸ்தர், துணிச்சல் மற்றும் தியாகம். என்ன பண்ணாங்க? தன் இனத்தை காப்பாற்றுவதற்காக, தன் சொந்த ஜனங்களை காப்பாற்றுவ, செத்தாலும் சாகிறேன், ராஜா முன்பாக நின்று அவருக்கு நான் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணா? போய் நின்னா. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கா? மனப்பூர்வமாக செஞ்சா பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, எப்படி எது பண்ணாலும் பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக போய் நின்று அவர்கிட்ட நான் கேட்டு அந்த யூத ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை காப்பாற்றுன்னு சொன்னான். இன்றைக்கி நம்ம குடும்பங்களுக்காக நாம் நிற்கிறோமா? நாமளே வெறுத்து உண்மையாக நம்முடைய குடும்பங்களுக்காக, நம் குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் ரட்சிப்படைய வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் அவருடைய வருகையில் எழுந்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோமா? நாம தான் தீர்மானம் பண்ண அவருடைய சீஷனாக மாற வேண்டும். இந்த முதல் படி தன்னைத்தானே வெறுக்கணும். அப்போ இந்த அளவுக்கு ஆமாம், யாரை வெறுக்கணும், யாரை வெறுக்கக்கூடாது, யாரை நேசிக்கணுங்கிறத நம்ம தெளிவு நீங்கள் தான் படுத்திக்கணும். இப்போ தன்னைத்தான் வெறுத்தல் என்பது என்னது? என்ன சொல்றார் தேவன்? என்பது தன்னைத்தான் அழித்து கொள்வதல்ல. என்னது? தன்னைத்தான் அழித்து கொள்வதல்ல, மாறாக தனது சுயநலம், அகந்தை மற்றும் சொந்த ஆசைகளை எல்லாத்தையும் விட்டு தேவனின் விருப்பத்திற்கும் பிறரின் நலனுக்கும், என்னது? தேவனின் விருப்பத்திற்கும் பிறரின் நலனுக்கும் முன்னுரிமை அளிப்பதாகும் தான் என்னது? தன்னைத்தான் வெறுத்தல். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் என்னத்தை முன்னுரிமைப்படுத்தணும்? உம்முடைய சீஷனாக மாறணும், உம்முடைய சீஷியாக நான் மாறணும், தன்னைத்தானே வெறுக்கணும். இன்னைக்கு அநேகர் தன்னைத்தானே வெறுத்து என்ன பண்ணுறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ காரியம். இனி யாருக்கும் விருப்பம் இல்லை, என்ன மேலே பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தில் போய் உடனடியாக முடிவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸில் கூட ஒருத்தர் பார்த்தாரு, ஒரு 80 வயது தாத்தா, குடும்பத்தில் யாரும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தண்டவாளத்தில் போய் படுக்க போயிட்டாங்க. அப்புறம் அவரை காப்பாற்றிட்டாங்க. எனக்கு வாழ பிடிக்கல, என் குடும்பத்தில் யாரும் என்னை 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, அவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க வீட்டில், என் குடும்ப உறவினர்லாம் எல்லாம் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? சாக போகிறாரு. இப்போ அந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. அப்போ தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குமா? உண்மையா? அதனால் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே